தமிழ் வணக்கம். ஈரானினுடைய வெற்றியின் ரகசியம் என்ன? அணுகுண்டு வல்லரசுகளே ஆச்சரியப்படக்கூடிய தந்திரமான போர் வியூகத்தை வகுத்து உலகத்தின் நம்பர் 1 என்று கூறப்படுகின்ற அமெரிக்காவையே தோற்கடித்த ஈரானினுடைய வெற்றி ரகசியங்கள் என்ன என்பது சர்வதேச ஆய்வறிக்கையாக வெளியாகி இருக்கின்றது. இதில் குறிக்கப்பட்டிருக்கின்ற முக்கியமான காரணங்கள் பல. அதில் முதலாவது, உலகின் வலிமைமிக்க இராணுவமாகிய அமெரிக்காவை ஈரான் வென்றது எப்படி? முதலாவது விதி, சமச்சீரற்ற போர் உத்தியை அவர்கள் கைக்கொண்டார்கள். அமெரிக்காவை பொறுத்த வரையில் தன்னிடம் AI தொழில்நுட்பங்களுடன் கூடிய அதிநவீன ஆயுதங்கள் இருக்கின்றன. இந்த ஆயுதங்களுடன் போருக்கு செல்வோமாக இருந்தால் ஈரான் அதை எதிர்கொள்ள முடியாமல் தோற்று போய்விடும். எனவே கையில் இருக்கும் பலமான ஆயுதமே வெற்றியின் ரகசியம் என்று மிக மிக பழைய ஒரு இராணுவ கொள்கையுடன் அங்கு போருக்கு சென்றிருந்தது. ஈரான் அமெரிக்கா எப்படி போருக்கு வரப்போகின்றது என்பதை நன்கு ஆராய்வு செய்து இந்த போர் எப்படி நடைபெற வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற இடத்தில் அமெரிக்காவை உட்கார வைக்காமல் அமெரிக்கா எதிர்பாராத ஒரு இடத்தில் போரை நகர்த்தியது. அதுதான் சமச்சீரற்ற போர் நடவடிக்கை. அமெரிக்காவினுடைய கையாட்களாக இருக்கின்ற அயல் நாடுகளின் மீது தாக்குதலை நடத்தியது. அமெரிக்கா இதை முற்றிலும் எதிர்பார்க்கவில்லை. இது ஈரானுடைய சிறந்த தந்திரமாக இருந்தது. போருக்கு வந்தவருடன் மோதாமல் போருக்கு வராமல் போருக்கு வந்தவர் வெற்றி பெறுவார் என்று மைதானத்தில் வெளியால் நின்று கைதட்டி கொண்டிருந்தவர்கள் மீது ஈரான் தாக்குதலை நடத்திய பொழுது அமெரிக்கா நிலை குலைந்து போய்விட்டது. இரண்டாவதாக, ஈரான் தனது சிறிய சிறிய ஆயுத குழுக்களை வைத்து மத்திய கிழக்கில் இருக்கின்ற நாடுகளின் மீது தாக்குதலை நடத்தியது. அவர்களுடைய சக்தி வளம், எண்ணெய் வளம், எரிசக்தி வளம் என்பவற்றை அடித்து கொளுத்திய பொழுது அமெரிக்காவினால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஈரான் தாக்காமலே இவர்கள் தாக்கி கொண்டிருந்தார்கள். எனவே அமெரிக்காவுடனான போர் வேறொரு தளத்தில் நடைபெற்ற பொழுது அமெரிக்கா தன்னுடைய போரை நிறுத்திவிட்டு வேறொரு பக்கமாக சிந்திக்க வேண்டிய ஒரு நெருக்கடியை உருவாக்கியது. டைனோசோர் தாக்க வருகின்ற பொழுது அதன் பக்கவாட்டாக தாக்குகின்ற பொழுது அது அலறியபடி திரும்பியது போல திரும்ப வேண்டிய நிலையை உருவாக்கியது. இரண்டாவதாக, கோர்முஸ் நீரிணையை மிக முக்கியமான ஒரு துருப்பு சீட்டாக மேசையில் போட்டு உலக பொருளாதாரத்தை பணைய கைதியாக்கி அமெரிக்காவின் முன்னால் வைத்த பொழுது போருக்கு வந்த அமெரிக்கா ஈரானுடன் மோதுவதை விட்டு கோர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும் என்கின்ற நெருக்கடியான நிலைக்குள் தன்னுடைய பாதையை மாற்ற வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையை உருவாக்கியது. ஈரானுடைய சிறந்த ஜுனிக்கான ராஜதந்திரம் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். அடுத்தது, நுணலும் தன் வாயால் கெடும் என்பார்கள். அமெரிக்க அதிபர் ஈரானுடைய பாலங்கள், மின்சார கட்டமைப்புகள், முக்கியமான இடங்களை எல்லாம் உடைத்து தகர்க்கப் போகின்றேன் என்று கூறிய பொழுது அப்படியே ஆகட்டும் என்று மக்களை விரைவாக சேர்த்தார்கள். 7 மில்லியன் மக்கள் தற்கொலை படைகளாக தங்களுடைய உயிரை கொடுப்பதற்கு வந்ததாக ஈரானுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியான் கூறினார். அது நடந்தது. அவர்கள் அனைவரையும் பாலங்களிலும் ரயில்வே நிலையங்களிலும் அதுபோல மின்சார கட்டமைப்பு உள்ள இடங்களிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிர் கொடுப்பதற்காக வந்து நின்றார்கள். அந்த இடங்களில் குண்டை வீசுவார்களாக இருந்தால் ஒரு பாலத்தை உடைக்கின்ற பொழுது சிறார்கள், பெண்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கானவர்களை கொன்று தள்ள வேண்டிய சூழ்நிலை வந்தது. இதனால் அமெரிக்கா எத்தனை பலம் மிக்க ஏவுகணைகளை தயாரித்தாலும், அணுகுண்டை தயாரித்தாலும் கூட வீச முடியாத ஒரு நெருக்குவாரத்தை ஏற்படுத்திய பொழுது டொனால்ட் ட்ரம்பிற்கு பலத்த சினம் ஏற்பட்டது. ட்ரூத் சோஷலில் தாக்குதல் முறைகளை தேவையில்லாமல் எழுதி அவர்கள் தயாராகிவிட்ட நிலையை அவரே உருவாக்கினார். இது அமெரிக்காவினுடைய தோல்விக்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது. குண்டுகளை வீச முடியாத நிலை வந்தது. எதிர்காலத்தில் இது போன்ற வேலைகளை உலகின் மற்ற நாடுகளும் செய்யுமாக இருந்தால் ஏவுகணைகளினாலும் குண்டுகளினாலும் பங்கர் பூஸ்டர்களினாலும் எதுவுமே செய்ய முடியாது. இந்த ஆயுதங்களை இனி விற்கவும் முடியாது என்கின்ற ஒரு நெருக்குவாரத்தை ஏற்படுத்தி வெற்றி வாகை சூடியது ஈரான். அடுத்தபடியாக, இப்பொழுது அணுகுண்டை வைத்திருப்பதனால் என்னதான் நடைபெறப் போகின்றது? சீனாவடியை தன்னும் கொளுத்தி வீசலாம், ஆனால் அணுகுண்டை எதுவுமே செய்ய முடியாத நிலை இருப்பதை உலகிற்கு காட்டியது ஈரான். எனவே அணுகுண்டு என்பதை விட ராஜதந்திரம் என்பதும், இயற்கை என்பது அணுகுண்டை விட மிகப்பெரிய ஆயுதம் என்பதையும், கடல் நீரிணையை எப்படி கட்டுப்படுத்துவதன் மூலமாக அணுகுண்டு பெற முடியாத வெற்றியை பெற்றுவிடலாம் என்பதை பாடமாக படிப்பித்த பொழுது அணுகுண்டுக்காக அலைந்து கொண்டிருக்கின்ற உலக நாடுகள் அதிர்ச்சி அடைந்து நின்றுதான் போயின.
அணுகுண்டு இருக்கின்றது என்பது ஒரு கொன்ஸ்பயர் கோட்பாடு போல, அது இருந்தால் உலகத்தை வெற்றி பெற்று விடலாம் என்பது போல உருவாக்கப்பட்ட ஒரு மாயை உடைந்து தகர்ந்து பொடிப்படியாக விழுந்தது ஈரானினால். அதிகார உச்சத்தில் சொகுசாக வாழ விரும்புகின்ற வல்லரசுகள் தங்களிடம் அணுகுண்டு இருந்தால் அதை தாங்கள் ஒரு காலமும் வெடிக்க வைக்க மாட்டோம், ஏனென்றால் இந்த பூமியில் நாங்கள் சொகுசாக வாழுகின்றோம். ஏழை நாடுகளிடம் அது வருமாக இருந்தால் அவர்களால் வாழ முடியாத பொழுது பணக்கார நாடுகளின் மீது வீசி விடுவார்கள். எனவேதான் ஏழை நாடுகளிடம் அணுகுண்டு இருக்கக்கூடாது என்று வல்லரசுகள் கூறுகின்றன என்று ஈரான் புரிந்து கொள்ளுகின்றது. உக்ரைன் எப்படி ரஷ்யாவின் கண்களில் விரலை விட்டு ஆட்டுகின்றதோ அதே உத்தியால் அமெரிக்காவினுடைய கண்களில் ஈரான் விரலை விட்டு ஆட்டியது. உக்ரைனை பார்த்தாவது அமெரிக்கா யோசித்திருக்க வேண்டும், யோசிக்காமல் சென்று இந்த சிக்கலில் மாட்டிக்கொண்டது. அடுத்த மிக முக்கியமான விடயம், ஈரானினுடைய ஆயுதங்கள் மிகவும் விலை குறைந்த மலிவான சுண்டங்காய் விலையிலான ஆயுதங்களாக இருந்தது. அந்த ஆயுதங்களினுடைய அதிகூடுதல் விலை 30,000 அமெரிக்கன் டாலர்களாக இருந்தது. அதை வீழ்த்துவதற்கு பல மில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் கொண்ட ஏவுகணையை பயன்படுத்தி ஈரானுக்கு 10 ரூபாய் இழப்பு ஏற்பட்டால் அமெரிக்காவிற்கு 10,000 ரூபாய் இழப்பு வரக்கூடிய வகையிலான ஒரு போரை நடத்தி பொருளாதார ரீதியாக ஆட்டம் காண தொடங்கியது. இதுவும் ஈரானுடைய வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. ஈரானுடைய அடுத்த வெற்றிக்கு காரணம், தன்னுடைய ராணுவத்தை ஒரே இடத்தில் மையப்படுத்தி வைத்தால் அமெரிக்காவினுடைய காப்பெட் குண்டுகளும் அமெரிக்காவினுடைய எரி குண்டுகளும் அமெரிக்காவினுடைய சக்தி வாய்ந்த ஏவுகணைகளும் அவர்களை அழித்துவிடும். எனவே மிகப்பெரிய தேசமான ஈரானில் நெல்லிக்காய் மூடையை அவிழ்த்து விட்டது போல தன்னுடைய ராணுவத்தை சிறு குழுக்களாக்கி நாடு முழுவதும் பரவ விட்டு விட்டார்கள். எனவே நாடு முழுவதும் குண்டு வீசுவதாக இருந்தால் அமெரிக்காவிடம் இப்பொழுது இருக்கும் ஆயுதங்களை விட மேலும் 1000 மடங்கு அதிகமான ஆயுதங்கள் இருந்தாலும் குண்டு வீசி முடிக்க முடியாது. இது போரில் ஒரு புதிய தந்திரம் என்று கூற முடியாது. ஏனென்றால் சீனாவை வெற்றி பெறுவதற்காக தைவான் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற ராணுவ டெக்னிக் இதுவாகும். இதை உருவாக்கியதில் அமெரிக்காவிற்கும் பங்குண்டு. அப்படிப்பட்ட அமெரிக்கா ஈரான் இதை செய்ய போகின்றது என்பதை கணிப்பிடாமல் வந்தது அவர்கள் இழைத்த தவறாகவும் அமைந்தது. இந்த தோல்விக்கு அதுவும் முக்கிய காரணமாக அமைந்தது. ஈரானுடைய அடுத்த தந்திரம், போரை நீண்ட காலத்துக்கு இழுத்தடித்து எதிரியினுடைய பொறுமையையும் பொருளாதாரத்தையும் அளிப்பதன் மூலமாக அவர்களை களைப்படைய வைப்பதற்கு தாங்கள் தொடர்ந்து போர் புரிவோம், மேலும் 10 மாதங்களுக்கு எங்களால் தாக்கு பிடிக்க முடியும் என்றும் சமாதானம் தேவையில்லை என்றும் அவர்கள் போரை சந்தித்த பொழுது அமெரிக்காவினால் அதை தாங்க முடியாமல் போய்விட்டது. மேலும் டென்மார்க்கின் ஊடகவியலாளர்கள் கூறுகின்ற பொழுது டென்மார்க்கினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டரும் பெரிய கப்பல்களையும் பழைய பாணி ஆயுதங்களையும் வாங்குவதற்கு பணத்தை ஒதுக்குவதற்கு முயற்சி எடுக்கின்றார். அவைகளெல்லாம் எதிர்காலத்தில் எதுவுமே இல்லாமல் போய்விடும். புதியதொரு போர் உலகம் வந்து கொண்டிருக்கின்றது. எனவே மிகப்பெரிய ஆயுதங்கள் தேவையில்லை என்கின்றார்கள். உதாரணமாக உலகத்தின் மிகப்பெரிய போர்க்கப்பல் ஆகிய அமெரிக்காவினுடைய USS ஜெரால்ட் ஃபோர்ட் ஈரானினுடைய தாக்குதலினால் எரிந்து இப்பொழுது கிரீஸில் போய் நிற்கின்றது. அதனுடைய காலம் ஏறத்தாழ முடிவடைந்து செல்வதாகவே கூறப்படுகின்றது. எனவே பிரம்மாண்டமான ஆயுதங்கள் வெற்றி பெற முடியாது. எப்படி டைனோசோர்களை சின்ன சின்ன விலங்குகள் கழுத்தில் கடித்து கீழே விழுத்தினவோ அது போன்ற ஒரு நிலை வந்திருக்கின்றது. ஆகவே கவனம் 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 என்று கூறுகின்றார்கள். ஈரானுடைய வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட ஒரு சிறிய ட்ரோன் போதும் அமெரிக்காவினுடைய பிரம்மாண்டமான மதிப்புடைய கப்பல்கள், மத்திய கிழக்கில் இருக்கின்ற பெரும் எரிபொருள் குதங்கள், விமானங்கள், ஆயில் கட்டமைப்புகள், மின் கட்டமைப்புகளை எல்லாம் வெடித்து சிதற வைத்துக் கொண்டு இருக்கின்றது. ஆகவே சின்னஞ்சிறிய முதலீட்டுடன் மிகப்பெரிய சாதனைகளை செய்ய புறப்பட்ட பொழுது இன்னும் பெரிய பொருட்களுடன் வந்தவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இதற்கு எளிமையான விளக்கம் என்ன? யானை ஒன்றை செய்து அமெரிக்கா விட்டிருக்கின்றது. எறும்பு ஒன்று யானையினுடைய தும்பிக்கைக்குள் நுழையுமாக இருந்தால் யானை கீழே படுத்துவிடும். ஈரான் என்கின்ற எறும்பு புகுந்ததில் அமெரிக்கா என்கின்ற யானை விழுந்ததுதான் இந்த 40 நாள் போரின் வரலாறாக இருக்கின்றது. இனிமேல் மறுபடியும் யானை எறும்புடன் போர் புரிவதற்கு வருமா வராதா என்பது சவாலாக இருக்கின்றது. 14 தினங்கள் தாக்கு பிடிக்குமா, இல்லை 4 நாட்களில் அவர்கள் போருக்கு வரப்போகின்றார்களா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும். எறும்புகள் நிறைந்த ஈரானுக்கு உள்ளே யானைகளை இறக்குவது ஆபத்து. முதலைகள் நிறைந்த குளத்திற்கு உள்ளே அமெரிக்க யானைகள் இறங்குவது ஆபத்து என்பது இதனுடைய எளிமை விளக்கமாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் பல சூடான ஆய்வுகள் வந்திருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய வேர்ல்ட் நம்பர் 1 உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.